இன்றைய தியானம். இயேசு அதை கேட்டு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார். லூக்கா 8:50. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த லூக்காவின் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்திலிருந்து, ஜெப ஆலை தலைவனாகிய யவீரு என்கிறவனுடைய மகள் 12 வயதுள்ள ஒரே குமாரத்தி மரண அவஸ்தையாக இருந்தபடினால இயேசு கிறிஸ்து கிட்ட அந்த ஆலய தலைவன் வந்து பாதத்தில் விழுந்து என் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு அவரை வேண்டிக் கொள்கிறான். அவர் புறப்பட்டு போகிறார். திரளான ஜனங்கள் அவரை நெருக்கிட்டு வராங்க. வழியில் 43 48 வரைக்கும் உள்ள வசனத்தில் 12 ஆண்டுகளால் பெரும்பாட்டினால் அவதியுற்ற பாடுபட்ட அந்த ஸ்திரீயை குறித்து நம்ம வாசிக்கிறோம். இடையில் ஊடா வந்து அந்த ஜனக்கூட்டத்தின் நெருக்கத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா 12 வருஷம் பாடுபட்ட அவளுடைய உதிரப்போக்கு நின்று போயிற்று. அவள் சுகத்தை பெற்றுக்கொண்டாள் என்று பார்க்கிறோம். இந்த சம்பவம் நடந்து கொண்டிருக்கிறது. அவர் வந்து கொண்டிருக்கிறாங்க. இயேசுவும் யவீரும் வந்துகிட்டே இருக்கிறாங்க அவங்க வீட்டுக்கு. அந்த நேரத்தில் 49ஆம் வசனம், அவர் இப்படி பேசி கொண்டிருக்கையில் ஜெபாலை தலைவனுடைய வீட்டிலிருந்து ஒருவன் வந்து அவனை நோக்கி யவீருவை பார்த்து சொல்கிறான், உம்முடைய குமாரத்தி மரித்து போனாள். இவன் வந்து இயேசுவை கூப்பிடும்போது மரண அவஸ்தைப்படுறான் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட வந்தார். ஆனால் இப்போ இங்கே அவங்க வீட்டிலேருந்து ஒருத்தன் வந்து சொல்கிறான், உங்கள் குமாரத்தி மரித்து போனால் போதகரை வருத்தப்படுத்த வேணாம், செத்துட்டா உங்கள் மகன்னு சொல்கிறான். ஆனால் இயேசு அதை கேட்டார். அந்த வார்த்தையை இயேசு கேட்டார். யவீருவை பார்த்து சொல்கிறார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள். மரித்து போன குழந்தைய எழுப்பணும். ஆனால் இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து இந்த தகப்பன் இடத்துல சொல்கிறார், பயப்படாதப்பா, விசுவாசம் உள்ளவனாய் இரு, அப்போ அவ ரட்சிக்கப்படுவாள். இந்த 3 வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் என்னை பலப்படுத்தினார். மரித்து போன காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கலாம். எல்லாமே கம்ப்ளீட்டாக டெட் ஆயிட்டு, இனிமேல் அதுக்கு சான்ஸ் இல்லை அப்படின்ற காரியங்கள் வழியாய் இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருவரோ அல்லது எல்லாருமே, குடும்ப காரியமா, பிள்ளைகள் காரியமா, படிப்பின் காரியமா, வேலை காரியமா, விவாக காரியமா, குழந்தை காரியமா, கடன் பிரச்சனையா, தொழில் பிரச்சனையா, மந்திர பில்லி சூனிய கட்டா, ஏதோ ஒரு காரியத்தில் நம்ம முழுக்க நம்முடைய வாழ்க்கையே தொலைச்சிட்டு இருக்கலாம். சூழ்நிலை சாத்தியமே கிடையாது, மரித்து போன நிலை. இயேசு என்னையும் உங்களையும் பார்த்து சொல்கிறாரு, நீ பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள். யவீருவே, உன் மக செத்துட்டான் தானே நீ கவலைப்படுற, அவங்க சொல்கிறாங்க மரிச்சிட்டாங்கன்னு, பயப்படாத, விசுவாசத்தோடு மட்டும் இரு, உள்ளவனாக இரு, விசுவாசம் உள்ளவனாக இரு, அப்போது அவர் ரட்சிக்கப்படுவாள். நீங்கள் இதே அதிகாரத்தில் அந்த 12 ஆண்டுகளால் பெரும்பாட்டினால் அவதியுற்ற அந்த ஸ்திரீ கிட்ட இயேசு 48ஆம் வசனத்தில் பேசுகிறாரு, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து மரண அவஸ்தைப்படுறவங்கிட்டையும் சொல்கிறாரு, 12 வருஷம் பாடு உள்ளவங்கிட்டையும் சொல்கிறாரு. அவர் சொல்லும்போது உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, திடன்கொள், பயப்படாத, உன் விசுவாசம் தான் உன்னை ரட்சிக்கும். வியாதியை பற்றி கவலைப்படுறியா, சமாதானத்தோடு போ, வியாதி நீங்கிட்டு. யவீருவே, உன் பிள்ளை மரிச்சிட்டான்னு கவலைப்படுறியா, விசுவாசம் உள்ளவனாயிரு, அவளை நான் எழுப்புவேன், அவள் ரட்சிக்கப்படுவா, அவளை திருப்பி எழுப்பி உன் கையில் நான் கொடுப்பேன்னு சொல்கிறார். நம்ம விசுவாசிக்கணும். எப்போ எல்லாமே கைவிட்டு போன சூழ்நிலையில், மரித்து போன நிலை, எல்லாமே போயிடுச்சு, பணம் போச்சு, சுகம் போச்சு, சொத்து போச்சு, எனக்கு யாரும் இல்லை. ஆனால் இயேசு சொல்கிறாரு, விசுவாசம் உள்ளவனாய் இரு, விசுவாசம் உள்ளவளாய் இரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. சமாதானத்தோடு போன்னு சிலருக்கு சொல்கிறாரு, அவள் ரட்சிக்கப்படுவாள்னு சிலருக்கு சொல்கிறாரு, தைரியமாக இருன்னு சொல்கிறாரு, விசுவாசம் உள்ளவனாய் இருன்னு சொல்கிறாரு, திடன்கொள்னு சொல்கிறார். அப்போ நமக்குள்ள தேவை விசுவாசம். நீங்கள் யோவான் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். இயேசு மார்த்தாள் கிட்ட பேசுகிறார். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான்.
நமக்கு இந்த சம்பவம் தெரியும். மார்த்தா என்ன பேசுகிறா, இயேசு கிறிஸ்து என்ன பேசுகிறார். ஆனால் இந்த 25ஆம் வசனத்தில் இயேசு அந்த மார்த்தாளை பார்த்து சொல்கிறார், நான் தான் உயிர்த்தெழுதல், நானே உயிர்த்தெழுதல் ஜீவனமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். நீங்கள் யோவான் 11:40 வாசிச்சு பாருங்கள். இயேசு அவளை நோக்கி, இப்போ நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். அப்போ நம்ம விசுவாசித்தால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் மரித்து போன காரியங்கள் கர்த்தர் உயிர்த்து எழச் செய்வார். நாம் ரட்சிக்கப்படுவோம். விசுவாசம் உள்ளவர்களாய் வாழ எங்கள் கிருபை தாருன்னு ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலையிலே நம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். லூக்கா 8:50 படி நாங்கள் பயப்படாதபடிக்கு விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க, அது நிமித்தம் நாங்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள, இழந்த சமாதானத்தை, சந்தோஷத்தை, தெய்வீக சுகத்தை, பொருளாதார ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எங்கள் கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். யார் யாருடைய குடும்பத்தில் மரண அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, யார் யாருடைய குடும்பத்தில் கடன் பிரச்சனை அல்லது ஆண்டவரே உதிர போக்கு அல்லது ஆண்டவரே அவர்களுடைய ஆசீர்வாத குறைவு அல்லது மந்திர பில்லி சூனிய கட்டுகள் எந்த காரணத்தினாலே அவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் பயப்படாதபடிக்கு, திடன் கொள்ளும்படிக்கு, ஆண்டவரே விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கும்படிக்கு கர்த்தர் அவர்களுக்கு இந்த நாளிலே தயவு செய்து அவர்களை பலப்படுத்த வேண்டுமாய் செபிக்கிறோம். அவர்கள் ரட்சிப்பை காத்துக்கொள்ள கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம். அதற்கு விரோதமாய் கிரியை செய்கிற அவிசுவாசத்தை கொடுக்கிற எல்லா சத்துருக்களின் கிரியைகளை நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். மார்த்தாளிடத்திலே நீ சொன்ன அந்த வார்த்தையை நாங்கள் ஆண்டவரே நாங்கள் தினந்தோறும் நாங்கள் அறிக்கை செய்ய உதவி செய்யும். நாங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்போம். ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்க உதவி செய்யும். இழந்த சகலவற்றையும் எங்கள் விசுவாசத்தினால் சுதந்திரித்துக் கொள்ள உதவி செய்வீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமென்.